ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐவோ கிடையாது. இங்கே நம்ம பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, விப்ரோவோட ரிசல்ட் இன்னைக்கு வெளியில் வந்துருச்சு. இவங்க இபிஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 17.3 ஓவராலாக 4 குவார்ட்டரையும் கூட்டினோம்னா இப்போ இருக்கக்கூடியதில் வந்து 17.3 இருக்குது. ஆனுவல் ரிசல்ட்டில் வரும்போது இது கூடுதா என்னன்னு பார்ப்போம். வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எக்ஸ்பென்சஸ் ஏதாவது அட்மின் எக்ஸ்பென்சஸ்லாம் குறைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து 17.3 கிட்டக்க இவங்க எடுத்திருக்கிறாங்க. இதை வந்து சும்மா கால்குலேட்டர்லேயும் கூட போட்டு பார்த்துடலாம். கால்குலேட்டரில் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ கடைசியாக வந்து 4.7 ப்ளஸ் 3.9 ப்ளஸ் 3.9 ப்ளஸ் 4.7, இதில் 2 அதில் 2 அப்படி எடுத்திருக்கிறாங்க. இது 17.2 கிட்டக்க வந்திருக்கு. டிடிஎம் வந்து 17.5, எஸ்டிமேஷன் வந்து 20.8. ஸோ எஸ்டிமேஷன் வந்து அட்டைன் ஆகலை, டிடிஎம் வந்து அட்டைன் ஆகலை. அப்படி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து கன்சாலிடேட்டாக நம்ம பார்த்தாலும் அந்த டிடிஎம் நமக்கு இதாகலை, கணக்காகலை அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்குது. இதில் இன்னொரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்க, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் 110.6 மாறி இருக்கு. நான் அவங்களோட வெப்சைட்லேயும் போய் பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது எதனால் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் விளக்கமாக போட்டிருந்தாங்க. பட் நமக்கு அதெல்லாம் தாண்டி நெட்டாக வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த நிலையில் இதோடைய ஏற்கனவே நம்ம விப்ரோ வந்து டிடிஎம் அச்சீவ் பண்ணினாங்கன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ போட்டிருப்போம். இப்போ ரிசல்ட் வந்துட்டதுனால இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த நிலையில் விப்ரோவோட ப்ரைஸோட மூமெண்ட்டு எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கால்குலேட் பண்ணுவோம். இதோட ரிசல்ட் எல்லாம் நான் வந்து போட்டுட்டேன். இதை போட்டதுக்கு பிறகு இப்போ வந்து குவார்ட்டர் அண்ட் ஆனுவல் போதும். ஏன்னா எஸ்டிமேஷன் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. குவார்ட்டர் அண்டு ஆனுவல் நமக்கு போதுமானது. குவார்ட்டர்லேயும் சரி ஆனுவல்லையும் சரி நமக்கு கிட்டத்தட்ட ஒரே ரிசல்ட்டு தான். ஏன்னா இபிஎஸ் வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டோம். 558 டு மினிமம் வந்து 558ஆகவும் மேக்ஸிமம் வந்து 683ஆகவும் இருக்குது. இதோட பேஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க, போன இயரோட ஹை வந்து 477ஆகவும் லோ வந்து 352ஆகவும் எடுத்திருக்கிறோம். அதிலேருந்து இந்த இதை வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பேஸ் பாயிண்ட்டை ஏற்றுறோம். ஸோ இப்போ இந்த 558 அண்டு இங்கே இருக்குது 558, அதுக்கப்புறம் 683 இதுக்கு போட்டிருக்கிறோம். இப்போ இவன் ஆல்ரெடி வந்து 546 அச்சீவ் பண்ணிட்டான். 546ஓ 548ஐயோ ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டான். அப்போ இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது 10 ரூபா தான். பாருங்களேன், இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே 10 ரூபாய்க்கு முன்னாடியே இவங்க திருப்பி இருக்கிறாங்க. எவ்வளோ தூரம் நமக்கு முன்னாடி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த ட்ரேடர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. இனிமேல் அடுத்த தடவை அவங்களுக்கு முன்னாடி நம்ம நெக்ஸ்ட் குவார்ட்டர்லேருந்து, இந்த குவார்ட்டருக்கு முடியாது, இனிமேல் நெக்ஸ்ட் குவார்ட்டர்லேருந்து அவங்களுக்கு முன்னாடி நம்ம கால்குலேட் பண்ணி தயாராகிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து புரிதல் எடுத்துக்கிறோம். முடிஞ்ச மட்டுக்கும் முயற்சி எடுப்போம், பார்ப்போம். சரி, இப்போ இது ஆல்ரெடி வந்து 348 அச்சீவ் பண்ணிருச்சு. இன்னும் 10 ரூபா தான் நம்மளுடைய கால்குலேஷன் பிரகாரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று அந்த 10 ரூபாயை அடைஞ்சிட்டு, இல்லை நான் வந்து மேக்ஸிமம் கிரெடிட் ஆன 683 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான்னா இப்படியே மேலே ஏறலாம். ஜூன் மாதத்துக்கு இப்படியே ஏறலாம். இல்லை, ஏன்னா இப்போ மே மாதத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆனுவல் ரிசல்ட்டோட ரேலி ஓடியாந்துரும். அப்புறம் ஜூன் மாதத்தோட குவார்ட்டரோட ரிசல்ட் ஓடியாந்துரும். இப்படியெல்லாம் வர்றதுனால இப்படியே கூட மேலே ஏறலாம். இல்லைனாக்க இவன் 400ஓ இல்லை 369ஓ இல்லை 380ஓ இந்த ரேஞ்சில் ஏதோ ஒரு இடத்துல இவங்க வந்துட்டு திருப்பி மேலே ஏறலாம். சரி, இப்போ மேலே ஏறலான்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இவன் வந்து நம்ம வந்து இப்போ ட்ரெண்டை போட்டு பார்ப்போம். ட்ரெண்டை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்க இங்கே வந்து ஃபிட் ஆகுறான். அவன் ட்ரெண்டை போட்டதுக்கு கரெக்டாக பார்த்தோம்னா இங்கே ஃபிட் ஆகிட்டான். அப்போ என்ன ஆகுது, கீழே இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டை நம்ம பார்க்கணும். கீழே இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டை பார்க்கணும். இந்த ட்ரெண்டை ஒட்டி தான் இப்போ இவன் இறங்க போகிறான்.
இப்ப இவன் இந்த ட்ரெண்ட ஒட்டி இறங்குறான் அப்படின்னு சொன்னா, 402 ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல நான் வந்து இப்படி இந்த இத பிரேக் பண்ணி இப்படி தான் நான் யூ டர்ன் எடுக்க போறேன். நிஃப்டி எடுத்த மாரினாக்க 370 கிட்டக்கையோ இல்லாட்டி 390 கிட்டக்கையோ வந்துட்டு திரும்பலாம். இது ஒண்ணு. அப்படி திரும்பினாலும் இவன் மேல உடைச்சு போவானாங்கிறதுக்கு உறுதி கிடையாது. நம்ம வந்து கீழ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடுத்த குவார்ட்டரோட ரிசல்ட்ட பேஸ் பண்ணி நம்ம மேல ஏத்தி கொண்டு போணும். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய நமக்கான கண்டிஷன்ஸ். ஸோ, இப்ப இது ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர உடைச்சுட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, 300ஓ இல்லாட்டி 2 280 அந்த ரேஞ்சுக்குள்ளேயோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான காலம் நெறைய இருக்கு. இது உடனே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. 200லாம் உடனே இப்ப வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதில்ல. ஸோ, இப்ப இதுதான் இதோடைய மூவ்மெண்ட்டு. நம்மளோட 358க்கு ரூ. 10 முன்னாடி அழகா திரும்பியிருக்கிறான். திரும்பிட்டு இப்ப கீழ் நோக்கி வரப்போறானா அப்படிங்கிறது. இந்த 477ங்கிறது இந்த இதோட 50%. இந்த ரேஞ்சோட 50% 477. ஸோ, அந்த 50%ல ஒரு சின்ன மூவ்மெண்ட் குடுத்துட்டு, திருப்பி அத மேல உடைக்க முடியாம திருப்பி கீழ இறங்கினான்னா, கண்டிப்பா வந்து இந்த 390, 400 அந்த ரேஞ்சோ, இல்லாட்டி 380 ரேஞ்சோ, இல்லாட்டி 369 ரேஞ்சோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதுக்கு நீங்க எப்படி இது என்னுடைய அனாலிசிஸ் தான். நீங்களும் உங்களுடைய அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. இத காட்டிலும் பெட்டரா இருந்துச்சு, பெட்டர் ஹோப் கிடைச்சதுனாக்க, நீங்க நல்ல டிசிஷன் எடுங்க நீங்க. நம்ம தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.